புதிய ஏற்பாட்டில் ரிசீவிங் பாயிண்ட் சிலுவை ஆயிருச்சு. யூ ஹேவ் ஆல்ரெடி ரிசீவ்டு. இப்ப ரிலீசிங் பாயிண்ட் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் வந்து கண்டினியூவஸா ஆர் கண்டினியூவலா வந்துகிட்டே இருக்கணும். ஓகேயா? ஆமென். ஏன்னா அதுதான் the converting force from invisible world to visible world. உங்கள் அத்தனை ஆசீர்வாதங்களையும், கண்ணுக்கு தெரிய ஆசீர்வாதங்களை கண்ணுக்கு தெரிகிறதாய் மாற்றக்கூடிய அந்த மெயின் ஏரியாவை என்ன தெரியுமா? ஆமென் தான். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாதான் செய்ய முடியுமா? புரியுதா உங்களுக்கு? நீ ஆமென். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இயேசு இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களை மன்னித்தாரா இல்லையா? சொல்லுங்க சார், மன்னிச்சாரா இல்லையா? அப்புறம் ஏன் கிபி 70 தீத்துராயன் படையெடுத்து வந்தான், இஸ்ரவேல் சூறையாடப்பட்டது, எருசலேம் சூறையாடப்பட்டது, ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடி நொறுக்கப்பட்டது, அவர்கள் ரத்தப்படி அவர்கள் மீது திரும்பியது ஏன்? இயேசு மன்னிச்சாரு, மக்கள் ஆமென் சொல்லல. மன்னிப்பு என்பது இருவழி செயல்பாடு. நான் கொடுக்கலாம் மன்னிப்பு, ஓ மன்னிப்பு எனக்கு எதுக்குடா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அந்த மன்னிப்பு வேஸ்ட். நான் 100 ரூபாய் கொடுக்கலாம், நீங்க 100 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அது வேஸ்ட். ஆனா எந்த ஒரு ஆசீர்வாதமும் நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஆமென், ஆமென், ஆமென். அதனால்தான் இவர் சொன்னாரு, பிதா இவர்களுக்கு மன்னியும்னாரு. பிதா மன்னிக்க போறார். இவங்க சொல்றான், எங்கள் ரத்த பலி எங்கள் தலைமையில் இருக்கட்டும், நீ யாரா எங்களை மன்னிக்க அப்படின்னா. சோ ஆமென் சொல்லல. அதனாலதான் இஸ்ரவேல் இன்னைக்கு சபிக்கப்பட்ட நாடா அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களா இருந்தாலும் சுவிசேஷத்து நிமித்தம் அவன் சத்துருவா தானே இருக்காங்க. அப்ப ஆமென் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமென் சொன்னாதான் அவன் ஒர்க் அவுட் ஆகுது. அதான் சொன்னேன், ஜெபம் என்பது நீங்க ஜெபிக்கிறதுக்கு அவர் ஆமென் சொல்றது இல்ல, அவர் சொல்றதுக்குலாம் நீங்க ஆமென் சொல்றது ஜெபம். ஆமென், 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 ஆமென். சோ நியூ கவர்னன்ட் சர்ச்சில் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், எங்க இருந்து கேட்டாலும் நீங்க ஆமென் சொல்லிட்டே இருங்க. ஆமென். ஆமென்னா ஐ ரிசீவ் இட்னு அர்த்தம். ஐ ரிசீவ் இட்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் சொல்லல, அதான் மிஸ்டேக். மோசே உபாகம் 28 அந்த ஆசீர்வாதங்களை வாசிப்பானா, அதை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் ஆமென் என்று சொல்வார்கள். அந்த ஆமென்னா ரிசீவர். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, பழைய ஏற்பாட்டில் இப்போ இங்கனுக்குள்ள ஒரு டிஷ்ஷை வச்சோம்னா இங்கனுக்குள்ள டிவி தெரியும். அப்படி இந்த இடத்துல இந்த அலைகள் இப்பவும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கு. ரிசீவ் பண்ணா இப்போ இந்த இடத்துல உங்க சொந்தக்காரன் குரல் இங்கே தான் இருக்கு. எங்க இருக்கு உங்க சொந்தக்காரன் குரல்? வெளியூர்ல இருக்கவே துபாய் வந்து குவைத்து, அபுதாபி, சிங்கப்பூர், சிலானு, இவங்க எல்லா குரலும் இங்கே தான் இருக்கு. இப்போ இங்கனுக்குள்ள ஒரு ரிசீவரை செல்போனை கொண்டு வந்து நீங்க தட்டிட்டீங்கன்னா அவன் குரலை இங்கிருந்து எடுத்துடலாம். அந்த ரிசீவிங் பாயிண்ட் தான் பழைய ஏற்பாட்டில் ஆமென். புதிய ஏற்பாட்டில் ரிசீவிங் பாயிண்ட் சிலுவை ஆயிருச்சு. யூ ஹேவ் ஆல்ரெடி ரிசீவ்டு. இப்ப ரிலீசிங் பாயிண்ட் ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைங்க. தேவன் உங்களை ஒப்பாரி வைப்பதற்காக ஜெபத்துக்கு அழைக்கல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஆமென் சொல்றதுக்கு தான் ஜெபத்துக்கு போறோம். ஆமென், ஆமென், ஆமென். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது மறுபடியும் வாழ வயதாய் மாறும். ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர்ஸ் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அப்படியே உணர்ச்சி பொங்க. எதுக்கு பேசுறேன்? 50 பேர் வியாதியாகணும்னு பேசல, 50 பேரும் ஆரோக்கியமானு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 300 பேர், ஒரு 50 பேர் ஆமென், ஒரு 250 பேர் என்ன வியாதியாக தான் இருப்பேன். ஒன்றும் செய்ய முடியாது. நான் ரொம்ப தெளிவாக பேசிட்டேன். ஃபிகரை பார்த்தா தப்புன்னு சொல்கிறேன், நீ சுகரை பார்த்தாலும் தப்பு தானே.
ஃபிகர் மட்டும் தப்பல்ல, உடம்புல இருக்கிற சுகரும் தப்பு. ரெண்டுமே தேவனுக்கு விரோதமான சித்தம். அவனுக்கு ஃபிகர் பிரச்சனை, உனக்கு சுகர் பிரச்சனை. இயேசு நாமத்துல வெளியேறு, வெளியேறு. ரத்தம் தெளிக்கப்படட்டும், தெளிக்கப்பட்டு மனசு மறுரூபமாகட்டும், மனசாட்சி சுத்தமாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.